திருச்சியைச் சேர்ந்த இல்லத்தரசி ஒருவர் தாய்ப்பால் தானமளித்து அதில் சாதனை படைத்து விருதுகளை வென்றுள்ளார். திருவெரும்பூரை அடுத்த காட்டூர் அம்மன் நகரில் தான் வசிக்கிறார் இந்த சாதனையாளர். பொறியியல் பட்டதாரியான இவரது பெயர் செல்வபிருந்தா. பிரவீன்குமார் என்பவரை மணந்து பிரணீத், பிரணிகா என்ற 2 குழந்தைகளுக்கு தாயானவர். 2023ஆம் ஆண்டு 2வது பிள்ளையாக மகள் பிரணிகா பிறந்தபோது குழந்தைக்கு போக மீதமுள்ள தாய்ப்பாலை தானமளிக்க முன்வந்துள்ளார். குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தைகள் உட்பட தாய்ப்பால் கிடைக்காத பிள்ளைகளுக்கு உதவ நினைக்கும் செல்வபிருந்தாவுக்கு அமிர்தம் தாய்ப்பால் தானம் என்ற தொண்டு நிறுவனம் தோளோடு தோள் நின்று உதவியுள்ளது. அவரது குடும்பமும் உறுதுணையாக இருந்துள்ளது. பிரஸ்ட் டொனேஷன் ஜேர்னிங்கிறது என்னன்னா, வெறும் மில்க் மட்டும் கிடையாது. அதை மில்க் பம்ப் பண்ணி அதை பேக்கெட்ஸில் மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதை பாட்டில்ஸை க்ளீன் பண்ணி கரெக்டாக ஸ்டெர்லைஸ் பண்ணி எடுத்து வைக்கணும். அது மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குன்றப்ப அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே லேட் நைட்ஸ் ஆகும். அதை கரெக்டாக க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணால் அடுத்த டைம் ப்ராப்பராக யூஸ் பண்ணணுன்றப்ப எல்லா ஸ்டெப்லேயுமே எங்கள் ஹஸ்பண்ட், அத்தை, மாமா எல்லாரோட ஹெல்ப்பும் அதில் இருந்தனால தான் இதை ஒரு ஸ்மூத்தாக ஒரு 2 இயர்ஸ் வரை என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடிஞ்சுது. இவ்வளோ பால் மிச்சம் நிறையா இருக்கேம்மா, பேலன்ஸு இது யாருக்காவது கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு ஸ்டார்டிங்கில் தம்பிகிட்ட பாருப்பா யாராவது கொடுக்க முடியுமான்னு பாரு. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்த வரைக்கும் அங்கே நாங்கள் கொடுத்தோம், கொஞ்சம் அங்கே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு நம்ம பாலை கொடுத்து அந்த குழந்தை அது பசியாருதுங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம். அது இந்த மூலியமாக இவ்வளோ கொடுத்து பண்ணி இவ்வளோ கிடச்சிச்சுங்கும்போது ரொம்ப சந்தோஷம் தான் எங்களுக்கு. செல்வபிருந்தா தானமளித்த தாய்ப்பால் திருச்சி அரசு பொது மருத்துவமனையில் தாய்ப்பாலுக்காக ஏங்கி தவித்த குழந்தைகளுக்கு உயிரூட்டியது. இந்த சேவையை தொடர்ந்த அவர் 2 ஆண்டுகளில் 300.17 லிட்டர் தாய்ப்பாலை தானமாக கொடுத்துள்ளார். அந்த வகையில் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்புகள் சாதனையாக அங்கீகரித்துள்ளன. குழந்தை பிறப்புக்கு பிறகு எடையை குறைப்பதில் தாய்ப்பால் தானம் உதவியாக இருந்ததாகவும் கூறுகிறார் செல்வபிருந்தா. இவரைப் போலவே தமிழ்நாடு முழுவதும் சுமார் 10,000 தாய்மார்கள் தாய்ப்பால் தானம் அளித்து வருகின்றனர். இவர்களைப் போலவே இன்னும் பல தாய்மார்கள் தாய்ப்பால் தானம் குறித்த விழிப்புணர்வை பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் செய்தியாளர் லெனின்.